ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் ரொம்பவே முக்கியமான தகவல்ங்க. ஏன்னா இந்த தை மாதம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம பல தகவல்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில இன்று நம்ம பார்க்கக்கூடிய தகவல் மிகவும் எல்லோரும் கேட்டுக்கொண்டக்கூடிய ஒரு தகவல். அது மட்டும் இல்லாம இன்றைய நாட்களில் இருந்து தொடர்ந்து அந்த ஒரு நாளை நோக்கி நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னும் போது நம்ம எதை நோக்கி விரதம் இருக்கிறோமோ, அதாவது என்ன ஒரு வேண்டுதல் வேணும், இந்த வரம் எனக்கு வேணும் அப்படின்னுட்டு எந்த ஒரு வேண்டுதலை நம்ம முன்வைத்து விரதம் வைக்கிறோமோ கட்டாயம் இவர் நமக்கு நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த விரதங்கள் என்ன, விரதங்கள் இருப்பதற்கான வழிமுறைகள் என்ன, அப்படி அந்த சிறப்புக்குரிய நாள் தான் என்ன அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். தை மாதம் பிறந்ததுமே நம்ம பல தகவல்கள் பார்த்துக்கிட்டே வரோங்க. அது மட்டும் இல்லாம இந்த தை மாதத்துல பல விரத நாட்களுமே இருக்கு. அதுல முதல்ல நம்ம தை அமாவாசை இதெல்லாமே பார்த்துட்டோம். அதன்படி இன்றைய மாதத்துல, அதாவது இந்த தை மாதத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற நாள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தைப்பூசம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த தைப்பூசம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த கடவுளை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நம்மளுடைய முருகப்பெருமான் அவரை பற்றி தான் பார்க்கப்படும். தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படும் நம்மளுடைய முருகர் எல்லா நேரங்களிலும் சரி தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு துயர் அப்படின்னா ஒரு கவசம் போல காத்திடுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி இன்றைய தைப்பூச நாட்கள்ல, அதாவது வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் திருவிழா வருது. இந்த தைப்பூசமானது எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா தை மாதம் 29ஆம் நாள், அதாவது ஆங்கில நாட்கள் படி எடுத்துக்கொண்டோம்னா பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருது. இந்த தைப்பூசத்தை நோக்கி நம்ம 21 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்றது நம்ம கடந்த பதிவுலேயே சொல்லியிருப்போம். இல்லை என்னால் 21 நாட்கள்லாம் விரதம் இருக்க முடியாது, அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? ஏன்னா 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நான் விரதம் இருந்துருவேன். ஆனா எங்களுக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எனக்கு அதன்படி அமையல, அதுக்கு ஏதாவது வழிகள் இருந்ததா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. வருகின்ற தைப்பூசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 11 நாட்கள்ல இருந்து நம்ம விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த விரதத்தை இருக்கலாம். அந்த விரதம் இருப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி காலை முதல்ல இருந்து நம்ம இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாங்க. இந்த விரதம் துவங்கக்கூடிய முதல் நாள்ல காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து சுத்தபத்தமா குளிச்சிடணும். குளிச்சு முடித்து விட்ட பின்பு சூரிய உதயத்தின் போது வீட்டுல முருகர் படத்தின் முன்பு தீபம் ஏற்றி முதல்ல துவங்கன்னு சொல்றாங்க. இந்த தீபம் ஏற்றும் முன்பு முருகருக்கு பிடித்த சிகப்பு மலர்கள் கொண்டு அவருக்கு நம்ம அர்ச்சனை செய்யணும்னு சொல்றாங்க. இந்த சிகப்பு மலர்கள் கொண்டு காலையில அர்ச்சனை செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவருக்கு பிடித்த இல்ல உங்களுக்கு விருப்பமான பூக்களை கொண்டு முதல்ல நம்ம அலங்கரிக்கலாம். அலங்கரித்து விட்டு காலையில 6 மணிக்கு, அதாவது சூரிய உதயத்தின் போது நம்ம தீபம் ஏற்றணும்னு சொன்னாங்க. தீபம் ஏற்று முடித்து விட்டுதான் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த என்ன வேண்டுதல, அந்த வேண்டுதலை மனமுருகி முருகப்பெருமான் முன்பு நின்று கந்த கவசம் பாடணும்னு சொல்றாங்க. இந்த கந்த கவசம் பாடி முடித்த பின்புதான் அவருக்கு நம்ம என்ன விருப்பமாக நெய்வேத்தியம் படைக்கணும்னு நினைக்கிறோமோ, இல்ல அவருக்கு பிடித்த நெய்வேத்தியமும் சரி இனிப்பு பலகாரங்கள் கொண்டு அந்த நெய்வேத்தியம் படைக்கலாம். இல்லை என்னால அவ்வளவு காலையில பாத்தீங்கன்னா இனிப்பு கொண்ட ஒரு நெய்வேத்தியம் படைக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா பால், தயிர் இது போன்ற உணவுகளை நெய்வேத்தியமாகவும் படைக்கலாம். இந்த நெய்வேத்தியம் படைத்து முடித்து விட்டு பின்புதான் நம்ம தீபாரதனை காண்பிக்கணும். தீபாரதனை காண்பித்து முடித்து விட்டு அதன் பின்பு கந்த சஷ்டி கவசம் பற்றி பாடணும். கந்த சஷ்டி கவசம் பாடி முடித்த பின்பு நம்ம என்ன வேண்டுதல் முன்வைக்கிறோமோ அந்த வேண்டுதலை முன்னிறுத்தி எனக்கு இந்த பிரச்சனை தீர்த்து கொடுத்துருங்க, எனக்கு பாத்தீங்கன்னா இது போன்ற கஷ்டங்கள் இருக்கு, நான் உங்க காலடியில வைத்துட்டேன், அதனால இதன் பின் பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிதான் நம்ம முருகர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறோம். இப்படி ஒரு வேண்டுதலை வைத்து முடித்து விட்டுதான் நம்ம அந்த 11 நாட்களும் சரி இது போன்ற வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னென்ன வழிபாடுகள் அப்படின்னா காலையிலயும் சரி மாலையிலயும் சரி, அதாவது காலை 6 மணிக்கு நம்ம தீபம் ஏற்றோம்னா அதே மாதிரி மாலை 6 மணிக்கு முருகருக்கு அர்ச்சனை செய்து விட்டு தான் நம்ம தீபம் ஏற்றணும்னு சொல்றாங்க. இந்த தீபம் ஏற்றும் முறையில மட்டும் அன்றைய நாட்கள், அதாவது இந்த தொடர்ந்து 11 நாட்கள்ல நம்ம நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னும் போது அவ்வளவு பிரசித்தி பெற்றதாகவும் பார்க்கப்படுது.
இந்த நெய் தீபம் ஏற்றி தினமும் 11 நாட்கள் நம்ம வந்து விரதம் இருக்கும் பொழுது ஒரு சில முருகர் பக்தருடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வேல் வந்து வைத்திருப்பாங்க. அப்படி நீங்க உங்களுடைய வீட்டுல வேல் வைத்திருக்கீங்க அப்படின்னா வேலுக்கு சுத்தபத்தமாக பூஜை செய்து, அதாவது நம்ம சுத்தபத்தமா அதை வந்து துடைத்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொட்டு வைத்து பூ வைத்து எல்லாமே நம்ம செய்யறோம். அதன்படி மட்டும் இல்லாம தினமும் சரி தீபாதனை காண்பித்து விட்டு வழிபாடு செய்யணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி செய்யறதுனால மட்டும்தான் இந்த பூஜைகள் வந்து முழுமை அடையுமா கேட்டீங்கன்னா, இப்படி செய்வதனாலதான் அந்த பூஜைக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது பூஜைக்கான பலன்கள் கிடைத்த பின்புதான் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது முருகப்பெருமான் அவருடைய காதலே வந்து ஒலிக்கும் அப்படின்றதும் இந்த ஐதீக வரலாற்றுல குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ தைப்பூச விரதங்கள் என்னன்றது பார்த்துட்டு இருந்தோங்க. தைப்பூசத்தை நோக்கி நம்ம என்ன மாதிரியான விரதங்கள் வந்து இருக்கணும், இந்த தைப்பூச நாட்களை நம்ம என்னென்ன பூஜைகள் செய்யணும் அப்படின்றத இந்த பதிவுல தெரிந்து கொண்டோம். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த தைப்பூசம் உருவான வரலாறு தெரிந்து கொள்ளலன்னா எப்படி, அதை பற்றிய வரலாறும் இந்த பதிவுலையும் பார்க்கலாம். இந்த தைப்பூச வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆன்மீக வரலாற்றுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 2 புராண கதைகள் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதுல முதல் புராண கதையை பார்க்கலாம். ஒரு முறை சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா நடராஜர் உருவத்துல வந்து ருத்ரதாண்டம் வந்து ஆடுவாங்க. இந்த அவரு ருத்ரதாண்டம் ஆடிய நாட்கள் வந்து எது அப்படின்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நாளதான் வந்து அவர் ருத்ரதாண்டம் ஆடின நாள நம்ம வந்து கொண்டாடுறோம். சிவபெருமானின் ருத்ர தாண்டவத்தை பார்ப்பதற்கே வந்து பாத்தீங்கன்னா அழகாக இருக்கும் அப்படின்னாலும் அவரோட ருத்ர தாண்டவம் பார்ப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா தேவர்களும் சரி முனிவர்களும் சரி ரிஷிகள் மட்டுமின்றி விஷ்ணு பிரம்மா எல்லாருமே வந்து காத்து கிடப்பாங்க. அப்படி ஒரு முறை அவர் இந்த திருவாதிரை நாட்கள்ல ருத்ரதாண்டம் ஆடிக்கொண்டிருப்பதை வந்து அம்பிகை அம்பாலுமே வந்து பார்க்கிறாங்க. இதை பார்த்த அம்பிகை அம்பாளுக்கு எல்லாரும் இவர் வந்து வியப்புடன் வந்து பார்க்கிறாங்களே, நமக்கும் இது போல வந்து ஒரு ருத்ரதாண்டம் ஆடனா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சிந்திக்கிறாங்க. அப்படி சிந்தித்த நாட்களுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க போயிட்டு சிவபெருமான் கிட்டயுமே முறையிடுறாங்க. ஐயனே, நீங்க எப்படி ருத்ரதாண்டம் ஆடி எல்லோரையும் மகிழ்விக்கிறீங்களோ அது மாதிரி எனக்குமே ருத்ரதாண்டம் ஆடணும்ன்ற ஆசைகள் எல்லாமே இருக்கு, நானுமே ருத்ரதாண்டம் ஆடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறாங்க. இதை கேட்ட பொழுது வந்து என்னன்னா சுற்றி வந்து முனிகளும் சரி ரிஷிகளும் சரி பிரம்மா விஷ்ணு எல்லாருமே அமர்ந்திருக்காங்க. அப்போ சிவபெருமான் என்ன சொல்லுவாரு அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, இதுக்கு என்ன, நீ வந்து ருத்ரதாண்டம் ஆடி பக்தர்களுக்கு வந்து அருள்பாலி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ ருத்ரதாண்டவம் ஆடுவதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறைகள் வந்து இருக்கு. நீ எடுத்ததுமே ருத்ரதாண்டவம் வந்து ஆட வந்து முடியாதுமா, இத்தனை நாட்கள் நீ வந்து விரதம் வந்து இரு அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா திருவாதிரை நாட்கள்ல இருந்து 21 நாட்கள் வந்து நீ விரதம் வந்து இரு. அந்த 21வது நாட்கள்ல நீ ருத்ரதாண்டம் ஆடு. நீ ஆடக்கூடிய நாட்களை நீ மகிழ்விக்கிறோன்னு இல்லை, நீ ஆடக்கூடியதை பார்த்து சுற்றி இருக்கக்கூடிய உன்னுடைய பக்தர்கள் எல்லாருமே வந்து மகிழ்வித்து கொண்டாடுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அவங்க சொன்னபடி 21 நாட்கள் விரதம் இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க ருத்ரதாண்டவம் ஆடுறாங்க அம்பிகை அம்பாள். அம்பிகை அம்பாள் ருத்ரதாண்டவம் ஆடுறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல பலருக்குமே சந்தேகங்கள் வந்து இருக்கும். என்னன்னா தைப்பூசம் அப்படின்னா முருகருக்கு தானே வந்து உகந்த நாள் சொல்லுவாங்க, இது என்ன அம்பிகை அம்பாள் வந்து ருத்ரதாண்டம் ஆடுற நாள் எப்படி தைப்பூசமா கொண்டாடுவாங்க அப்படின்ற கேள்விகள் வந்து இருக்கும். அதுக்குமே பதில் தெரிந்து கொள்ளலாம். இவங்க ருத்ரதாண்டம் ஆடின அதே நாள்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முருகப்பெருமான் ஒரு சூரபத்மனை வந்து வதம் செய்யக்கூடிய ஒரு நாளா வந்து பார்க்கப்படுகிறது. இந்த சூரபத்மன் எனக்கூடிய அரக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா தேவர்களையும் சரி மக்களையும் சரி ரொம்ப வந்து ஒரு கொடூரமான வந்து ஆட்சி வந்து நடத்திட்டு வரா. அந்த கொடூர ஆட்சியை தாங்க முடியாத மக்கள் எல்லாருமே இந்த பாத்தீங்கன்னா சிவபெருமானை நோக்கி வந்து முறை வந்து இடுவாங்க. ஐயன் வந்து இவருடைய கொடூரங்கள் வந்து எங்களால தாங்க முடியல, நீங்க வந்து பார்த்து கொண்டிருக்கீங்களே, எங்களுக்கு வந்து விமோச்சனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சரி சிவபெருமான் அவருக்கு வந்து பூஜைகள் செய்து வந்து வழிபட்டுட்டு வராங்க. அப்போ பூஜைகள் செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து விரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்கள். ஏன்னா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவி தாயார் வந்து ருத்ரதாண்டம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முறையிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வரம் வந்து கொடுத்திருப்பாரு. அதே சமயம் வந்து திருவாதிரை நாட்களில் இருக்கக்கூடியதுனால இவருமே பக்தர்களுக்கு வந்து அருள் பாலித்து கொண்டிருப்பாரு. அப்ப என்ன செய்வது என்று தெரியாம திகைத்துட்டு இருந்த சிவபெருமான் என்ன பண்ணுவாங்க, முருகரை வந்து அழைப்பார். முருகரை அழைத்து வந்து என்ன சொல்லுவாங்க, நீ போயிட்டு இந்த மாதிரி வந்து சூரபத்மனை வந்து வதம் செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து முறையிடுறாங்க. சிவபெருமானுடைய ஆணைக்கிணங்க, அதாவது தன்னுடைய தந்தையின் ஆணைக்கிணங்க மறுபிச்சு பேசாம சூரபத்மனை போயிட்டு முருகர் வந்து வதம் செய்துட்டு வந்து வராரு. அந்த சூரபத்மனை முருகர் வதம் செய்யக்கூடிய நாளும் சரி 21 நாட்கள் விரதம் இருந்துதான் அவங்களுடைய தாயாருமே சரி இங்க ருத்ரதாண்டம் ஆடுறாங்க. இந்த சூரபத்மனை வதம் செய்த நாட்களை வந்து கொண்டாடுவதற்காக தான், நம்ம மக்களை மகிழ்விப்பதற்காக தான் அம்பிகை அம்பாள் வந்து இந்த ருத்ரதாண்டம் ஆடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சிந்திக்கிறாங்க மக்களும்.
அப்படி சிந்திக்கும் பொழுது சரி நம்ம மக்களை மகிழ்விப்பதற்காக தான் ஆடுறோம். அப்போ மகிழ்விக்கும் பொழுது அவங்க என்ன வரம் கேட்டா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் என்ன பண்ணுவாங்க, நீ சூரபத்மனை வதம் செய்து வந்த கையோட இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிடுச்சு. அதனால இன்றைய நாட்கள்ல இருந்து சரி, இந்த தினம் மட்டும் சரி உனக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற நாளா அமையட்டும். நீ அவங்க கேட்கக்கூடிய வரங்களை எல்லாமே கொடுத்துடுப்பா. அதே மாதிரி குறிப்பாக உன்னை யாரு நோக்கி முறையாக விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு துயருமே நேராம நீ பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் சரி, பார்வதி தேவி தாயாரும் சரி அவங்க சொல்லுறாங்க. தந்தை தாயார் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாம முருகரும் சரி அந்த சூரபத்மனை வதம் செய்து மக்களுக்கு அருள் பார்க்கிறார். இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்த ஒரு நாளைதான் பாத்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் நம்ம தைப்பூசமா கொண்டாடிட்டு வரும். இதுதாங்க தைப்பூசம் உருவான வரலாறு. இந்த தைப்பூசம் உருவான வரலாறுமே தெரிந்து கொண்டோம். அது மட்டும் இல்லாம இந்த 11 நாட்கள் நம்ம விரதம் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளும். இப்போ இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு கேட்ட பலன்கள் கிடைக்குமா அப்படின்ட்டு பல சந்தேகங்கள் இருக்கும். அப்படி சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை எல்லாமே நம்ம தூக்கி தூர வச்சுட்டு நம்பிக்கையோடும் சரி, முழு மனதோடும் சரி, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே என்னுடைய முருகர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லி முறையிட்டு முருகரை நோக்கி இந்த 11 நாட்கள் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி இந்த தைப்பூச விரதத்தை யாரெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க முழு மனதோட இருந்து பாருங்க. கட்டாயம் நீங்க கேட்டவர்களை முருகர் கொடுப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லோகேஸ்வரி வெங்கடேசன்.